வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். ஒரு நாள் பயணமாக அசாமுக்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவசர காலத்தில் தரையிறங்கும் சாலையை இன்று திறந்து வைத்தார். அவசர காலத்தில் விமானங்கள், ஹெலிகாப்டர் உள்ளிட்டவை தரையிறங்கும் வகையில் இச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இது வடகிழக்கு பிராந்தியத்தில் முதலாவது அவசர கால தரையிறங்கும் சாலையாகும். நெடுஞ்சாலையின் குறிப்பிட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரிவு இக்கட்டான சூழலின் போது போர் வீரர்கள் செல்வதற்கும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கும் மாற்று ஓடுபாதையாக செயல்படும். மேலும் தொலைதூர பகுதிகளில் மனிதநேய உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளின் போது இது முக்கிய பங்காற்றும். போர் விமானங்கள், போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இடம்பெறும் இந்திய விமானப்படை நடத்தும் 40 நிமிட வான்வெளி காட்சியையும் பிரதமர் மோடி கண்டுகளித்தார். கடந்த பேரவைத் தேர்தலில் திமுக போட்டியிட்டு தோல்வியடைந்த இடங்களைத்தான் நாங்கள் கேட்கிறோம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். முன்னதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில், தமிழக பேரவைத் தேர்தலில் திமுக 160 முதல் 170 தொகுதிகளில் போட்டியிட்டு 160 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்று பேசியிருந்தார். இந்த பேச்சை மேற்கோள் காட்டி 2021இல் 173 தொகுதிகளில் போட்டியிட்டு திமுக 133 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வியடைந்த இடங்களைத்தான் என பதிவிட்டுள்ளார். மேலும் அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்களின் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சியில் பங்கு போன்ற சலசலப்புகள் ஓங்கி ஒலித்து வரும் வேளையில் அவர் இவ்வாறு பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மகளிர் உரிமை தொகை நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இனி யாரும் ஆட்சியில் பங்கு என பேச மாட்டார்கள் என்று திமுக அமைப்பு செயலர் RS பாரதி தெரிவித்துள்ளார். வரும் 2026 தேர்தலில் 60% வாக்குகளை பெற்று 24 இடங்களை கைப்பற்றி புதுச்சேரியில் 24 தொகுதிகளை நமக்கானதாக மாற்றிக்கொள்வோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். காரைக்காலில் இன்று நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர், உலகத்தின் மிகவும் தொன்மையான தமிழ் மொழியில் உரையாற்ற முடியவில்லை என்பதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்றும், புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்துள்ளோம், வளர்ச்சி பயணத்தை தொடங்கியிருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடன் செய்துள்ள வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதாயம் மட்டுமே கிடைக்கும், தீங்கு ஏற்படாது என்றும் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரி மாநிலத்தை காந்தி குடும்பத்து ATM இயந்திரம் போல் பயன்படுத்தி வந்தார். தில்லி கஜானாவை நிரப்பும் வேலையை மட்டுமே செய்து வந்தார். பல பதவிகளை அவர் ஏலம் விடும் செயலிலும் ஈடுபட்டார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கஃபீல் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார். வாணியம்பாடி தொகுதி MLAவும் அதிமுக ஆட்சியில் தொழிலாளர் துறை அமைச்சராகவும் இருந்த நிலோஃபர் கஃபீல் அதிமுகவில் இருந்து விலகுவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் சொந்த சூழ்நிலை காரணமாக கழகத்தில் தொடர்ந்து பணிபுரிய இயலவில்லை என்றும், அதனால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இன்று திருப்பத்தூரில் நடைபெறும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் அவர் பங்கு பெற்று திமுகவில் இணைந்துள்ளார். அடுத்த 48 மணி நேரத்தில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என தெரிவித்துள்ளது. மேலும் பிப்ரவரி 14 முதல் 18 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பையில் அயர்லாந்து அணி 96 ரன்கள் வித்தியாசத்தில் ஓமனை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. டாஸ் வென்ற ஓமன் அணி பந்துவீச்சை தேர்வு செய்ய முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 235 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய ஓமன் 18 ஓவர்களில் 139 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்த உலகக்கோப்பையில் தனது முதல் வெற்றியை அயர்லாந்து அணி மிகப்பெரிய வெற்றியாக மாற்றியுள்ளது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகராக அறிமுகமாகும் DC படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை காதலர் தினத்தை முன்னிட்டு படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. அருண் மாத்தேஸ்வரன் இயக்கும் இப்படத்தில் லோகேஷ் கனகராஜ், வாமிகா கவி, சஞ்சனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர். இப்படம் கோடை வெளியீடாக திரைக்கு வரும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. தினமணி.comஇன் செய்திகள் சிலவர்களில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.